கேக் மேல எதுக்கு பிளஸ் போடுறேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு பிளஸ்ஸா தெரிஞ்சாலும் சரி, இல்ல மல்டிப்ளையா தெரிஞ்சாலும் சரி. இதுல தான் டிசைனே ஸ்டார்ட் ஆகுது. கேக் டாப்ல போட்ட 4 பங்குக்கு 4 கலர் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ண கலர் எல்லாமே பார்டர் தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்னு சொல்லி பங்கு போட்ட பிளேஸ்ல ஒவ்வொரு கலரா கொடுத்துக்க போறேன். எந்த கலர் ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல. அதனால இங்கி பிங்கி பாங்கி போட்டதுல எல்லோ கலர் தான் கையில கிடைச்சிச்சு. அதை வச்சு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கோட்டிங் கொடுத்துட்டு இருக்கேன். கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக ஒப்பந்தம் போட்ட மாதிரியே பார்டருக்குள்ளேயே ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்கேன். சிங்கிள் கலர்னா ஈஸியா ஐசிங் பண்ணிடலாம். ஆனா ஒரு கேக்குக்கு 4 கலர்னா அதை சண்டை போடாம ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிறாம கரெக்டா ஃபினிஷிங் பண்ணி எடுக்கிறது சும்மா இல்ல. ஒரு வழியா எல்லோ கலரை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கி பிங்கி பாங்கி போட்டதுல கிரீன் கலர் தான் கையில கிடைச்சிச்சு. ஒரு கேக்குக்கு 2 கலரோ 3 கலரோ இல்ல 4 கலரோ நீங்க எத்தனை கலர் வேணா கொடுத்துக்கோங்க. ஆனா இப்படி கொடுக்கும்போது கிரீம் கொஞ்சம் ஸ்மூத்தா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்டிஃபா பீட் பண்ணிட்டீங்கன்னா ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்மூத் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். வெற்றிகரமா 2 கலரையும் பார்டர் தாண்டாம ஐசிங் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 2 கலரையும் நான் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி பளிச்சுன்னு ரெடியான இந்த கேக்கோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கணும்னா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இது என்ன தீம் கேக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.